சுவர்க்குக்கு சமம். தூங்காமல் கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. 383 குறள். வினைத்திட்பம். காரியங்களை செய்வதற்கு சோர்வில்லாமல் விழிப்புடன் இருத்தல், கல்வியறிவு, மனத்துணிவு இந்த மூன்றும் நீங்காமல் இருக்க வேண்டும். அவை அரசருக்கு மிக முக்கியம். ஏதங் விசேஷத்தோ நத்வா அப்பமாதாந்தி பண்டித அப்பமாதோ பமாதந்தி அரியணங் கோசர ரத. விழிப்புணர்வு அறிவாளிகள் அக்கறையிலே மகிழ்வர். அவர்கள் அப்பமாதத்தில் அறிவின் காவலில் மகிழ்ந்திருக்கின்றனர், உற்சாகமாய் இருக்கின்றனர். வாழ்க்கையில் விழிப்புணர்வு அல்லது அப்பமாதம். விழிப்புணர்வு விழிப்பாய் இருத்தல், மனம், பேச்சு மற்றும் செயல்களில் கவனமாக இருத்தல். மடியை மடியா ஒழுகும் குடியை குடியாக வேண்டுபவர். 611வது குறள். மடியின்மை, சோர்வின்மை. சோம்பலை சோம்பலாக கொண்டு அதை ஒழித்து விழிப்புடன் வாழ்பவர்கள் தம்மை குடியாக கொண்டு வாழ விரும்புவோர் அவர்களின் குடியை உயர்த்துவர். தவறாமை, டிலிஜென்ஸ், நல்வழியில் தொடர்ந்து செயல்படுதல் மற்றும் தீயவற்றை தவிர்த்தல், தொடர்ச்சியான கவனிப்பு, ஈட்ஃபுல்னஸ், ஒரு செயலை செய்யும் போது அல்லது வாழும்போது பொறுப்புடன் கவனக்குறைவின்றி இருத்தல். புத்தர் விழிப்புணர்வை மரணமில்லா நிலையாக காட்டுகிறார். நிப்பானா. திருவள்ளுவர் அதை சோம்பலின்மை, மடியின்மை மற்றும் வினைத்திட்பம், மனத்துணிவு மூலம் வாழ்வின் வெற்றியாக காட்டுகிறார். இன்றைய நட்புலரி ஆளுமை. பிஜி தமிழ் ஆசிரியர், 3 முதுகலை பட்டங்கள், MA, எம்ஃபில், எம்எட், எம்எஸ்சி சைக்காலஜி என கல்வியின் பல படிகளை கடந்தவர். உளவியல் ஆலோசகர், சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர், சுவாசம் அறக்கட்டளை நிறுவனர், போலீஸ் ட்ரைனிங் அகாடமியில் இன் சர்வீஸ் ட்ரைனிங் வழங்குபவர், அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜில் கெஸ்ட் லெக்சரராக பணியாற்றும் சிறந்த ஆளுமை. இந்த நட்புலரி மேடையில் உங்கள் ஆரவார கைத்தட்டலுடன் அவரை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமகிழ்ச்சி கொள்கிறது. நன்றி. ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா வெயில். அதில் இல் அப்படின்னு போட்டிருக்காங்க. யா போட்டு ஒரு புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அதோட அர்த்தங்கள் வேற. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த வெயில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2 படங்கள் ஞாபகம் வரும். ஒரு படம் வசந்தபாலன் இயக்கிய வெயில், இன்னொன்று மலையாளத்தில் அதே தழுவி ரீமேக் பண்ண படம் ஒன்று இருக்குது. இந்த 2 படத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த சைல்டுஹுட் ஸ்டேஜை தான் ப்ரிஸ்கிரைப்டு பண்ணும் இந்த படம். பேர் தான் வெயில், ஆனால் 2 படமே பார்க்கும்போது குளுமையான நிலவரங்களை நமக்கு பட்டியலிட்டு காட்டுகின்றன. குறிப்பாக வசந்தபாலன் வந்து இந்த படத்தை தயாரித்து 26 அவார்டு வின்னர் வாங்கின படம் அப்படின்னா இந்த வெயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிவி பிரகாஷோட இசை அமைப்பில் ஜிவி பிரகாஷை உலகிற்கு அறிமுகப்படுத்திய படம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வெயில். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும். குறிப்பாக ஏன் இந்த வெயில் அப்படிங்கும் போது இந்த வசந்தபாலனோட படத்தை நான் எடுத்து இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வசந்தபாலன் வந்து ஒரு சாதாரண இயக்குனராக தான் வலம் வந்தார். அவர் எப்படி போய் தன்னுடைய கொஞ்சம் கொஞ்சமாக படியில் முன்னேறினவர். குறிப்பாக சொல்ல போனோம்னா காலையில் 6 மணிக்கு இருக்கக்கூடிய இளம் வெயில், 10 மணிக்கு இருக்கக்கூடிய வெயில், 12 மணிக்கு இருக்கக்கூடிய வெயில், அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் சற்று ஆரம்பமாயிற்றன. குறிப்பாக சொல்ல போனோம்னா அவருடைய படம் வந்து இந்த வெயில் படத்தை சொல்றதுக்கு நாளைக்கு சங்கர் சார்கிட்ட அவார்ட் அவருக்கு வந்து டைம் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து அவர் சங்கர் சார்கிட்ட படத்தோட கருத்தை சொல்லணும். அந்த கருத்தை சொல்லி அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா அவர் சென்னையில் இருக்க போறாரு. இல்லை அப்படின்னா அவருடைய சொந்த ஊர் விருதுநகருக்கு போறாரு. அப்ப அந்த படத்தையோட கருத்தையும் அவர் சொல்லிட்டாரு. சங்கர் சார் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி வசந்தபாலன் இயக்கிய படம் என்னன்னா, அப்பதான் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு ஹிட் மூவிஸ் குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்த படம் தான் இந்த வெயில். அப்ப இந்த வெயில் கதைய சொன்னோனே, நல்ல நல்ல பெரிய ஆக்டர்ஸ போட்டு எடுங்க அப்படிங்கிறாரு சங்கர் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வசந்தபாலன் சொல்றாரு, "இல்ல, இல்ல விருதுநகர் மாவட்டத்த சேர்ந்த எனக்கு பசுபதின்னு ஒரு ஹீரோவ போட்டு தான் இந்த படத்த எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்ப இந்த படத்த பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வயசுல ஒரு அண்ணன் செய்யக்கூடிய தவறு, அந்த அப்பா வந்து வெயில்ல நிக்க வச்சுருவாரு அந்த அண்ணன. அந்த அண்ணன் என்ன செய்வான், அந்த ஊர விட்டு ஓடிருவான்.
ஓடி போனோனே சென்னையில போயி ஒரு சினிமா கம்பெனில ப்ரொஜெக்டர் வேலைக்கு போயி, அங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ண லவ் பண்ணுவாரு. லவ் பண்ண குடும்ப சூழ்நிலைகள் அந்த பொண்ணு வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பையன தூக்குல போடுவாங்க. ஆனா பையன் பொழைச்சுருவான். அந்த பொண்ணு தன்னுடைய காதலன காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு, கழுத்த அறுத்துட்டு செத்துரும். அந்த பொண்ணு செத்துரும். அந்த பையன் உயிரோட தான் இருப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட சொந்த ஊருக்கு வருவாரு அந்த அண்ணன். தன்னோட தம்பிகிட்ட நடந்ததெல்லாம் சொல்வாரு. தம்பியானவரு லவ் பண்ணுவாரு. அந்த தம்பியோட லவ்வுக்கு அந்த அண்ணன் எவ்வளோ சப்போர்ட் இருக்காரு, அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதையிலயும் பார்க்கும்போது, அந்த சூரிய ஒளிய காமிப்பாங்க. அந்த இருளான பகுதி, அந்த குளுமையான பகுதி, அந்த வெப்பமான பகுதிய அந்த படத்துல காமிப்பாங்க. அதேமாரி இன்னொரு படம் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு, மலையாள மூவி ஒண்ணு வந்திருந்து. அந்த படத்துல பார்த்தோம்னா, சைல்ட்ஹுட் ஸ்டேஜ். குறிப்பா சொல்ல போனோம்னா, இளமையில தொடரக்கூடிய நண்பர்கள் கடைசி வரை வருவார்கள் அப்படிங்கிற கதைய நமக்கு சொல்லக்கூடிய படம் இது. அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ல ஒரு அண்ணன், தம்பி இருக்கும்போது, ஒரு அம்மா வந்து தெருவுல சண்டை போடுவாங்க. அப்ப அந்த தெருவுல சண்டை போடும்போது, அந்த அந்த படத்துக்கும் அந்த சீனுக்கும், அங்க இருக்கக்கூடியதுக்கும் நமக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது, அந்த சண்டை போட்ட அம்மாவோட பொண்ண இந்த தம்பி லவ் பண்ணுவாரு. அப்ப இந்த அண்ணன் இதுக்கு உதவுவாரு. அப்ப ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு எண்ணங்களை நமக்கு ஒவ்வொரு தலைப்புல தீர்மானம் பண்ணிக்கிறது. குறிப்பா சொல்லப்போனோம்னா, வெயில் அப்டின்னா, அந்த ஹார்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ப பார்த்துருக்கோம். அதே மாரி தான் இந்த வெயில் படம் எப்படின்னா, ஒரு சாதாரணமாக தண்டிக்கப்படுறவன் எப்படி இருப்பான்னா, அடிப்போம், திட்டுவோம், இல்ல ஒரு "என் மூஞ்சில முழிக்காத" அப்படிம்போம். ஆனா, ஒரு முழுக்க முழுக்க வெயில்ல ஒரு பையன கால் சுடுற இடத்துல ஒரு அப்பா நிக்க வச்சு, அதுக்கான பனிஷ்மென்ட் குடுக்கக்கூடிய கதையாக தான் இத நகர்த்தி கொண்டு போனாரு. ஒரு வசந்தபாலன் டைரக்டர் இன்னைக்கு நமக்கு அறிமுகம் ஆயிருக்காரு அப்படின்னா, இந்த தலைப்புல தான் அவர் அறிமுகமானாரு. 26 அவார்டு வின்னிங் தமிழ்நாட்டுல இருந்து போயி 26 அவார்டு வின்னிங் வாங்கின படம் அப்டின்னா, இந்த வெயில் படத்த இன்னிக்கும் சொல்லலாம். மத்த எந்த படத்துக்கும் அந்த விதமான அபிப்பிராயம் இன்னி வரைக்கும் வரல. அவருடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ரொம்ப எக்ஸாஸ்டரி செலவெல்லாம் பண்ணியெல்லாம் இருக்காது. நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி இருப்பாங்களோ, அப்படிதான் இருப்பாங்க. அங்காடி தெருவும் அப்படிதான் இருந்தது. காதலும் அப்படிதான் இருந்தது. இந்த வெயில் படமும் அப்படிதான் இருந்தது. சரி இந்த வெயில் அப்படின்னோன நமக்கு வரக்கூடிய ஞாபகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா சித்திரை மாசம் தொடங்கிட்டாலே கத்திரி வெயில் அப்படிம்போம். அந்த கத்திரி வெயில்ல மனிதர்களுடைய மனநிலைகளும், உடல்நிலையும் ஒரே மாரி ஒரே நேர்கோட்டுல செல்லாது. ஏன் அப்படின்னா, சூரியன் தன்னுடைய ஒளிக்கற்றையோட அளவுகளை அளவுக்கு அதிகமாக அதாவது இந்த தேரானது திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்பயுமே சூரியனுடைய ரதம் தை மாசத்துல திரும்பிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ரத சப்தமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த சித்திரை மாசத்துல சூரியனோட ஒளிக்கற்றையோட அளவு அதிகரிக்கும்போது, அந்த சூரியனுடைய வெப்பம் மனிதனுடைய உடல்ல படும்போது, மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்தானது கொஞ்சம் கொஞ்சமா டீஹைட்ரேட் ஆகும்போது, அவனுடைய மூளையோட அளவுகள்ல இருக்கக்கூடிய அது என்ன சொல்றது? அந்த செரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவன் தன்னுடைய நிலைமையை அ காவு குடுத்துருவான் அப்படிம்பாங்க. எப்படின்னா, அ அதாவது சட்டுன்னு கோபம் வந்துரும். ஒரு இரிட்டேட்டிங் ஆயிரும். தன்னுடைய பேச்சுல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால தான் "ஏன்டா வெயில்ல உச்சி வெயில் மண்டைய பொளக்குது. ஏன்டா இப்படி விளையாடிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் உள்ள போடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த மாசம் அலர்ட் குடுத்துருக்காங்க. காலையில 10 மணியிலருந்து 3 மணி வரைக்கும் வெயில்ல போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெயில் அப்படின்னு 2 விதமான பாடங்களை நமக்கு கத்துக் குடுக்குது. அளவுக்கு அதிகமான மழையும் மக்களால் ரசிக்கப்படவில்லை. அளவுக்கு அதிகமான வெளிச்சமும் மக்களால் ரசிக்கப்படவில்லை. ஒரு பொருள் அளவுக்கு அதிகமா இருக்கும்போது, அதிலிருந்து நம்ம புரொடக்ட் பண்ணணுமே ஒழிய, அளவுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம எதுவுமே நம்மளால வெளியில போகாத, நிக்காத, நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குடுக்குறாங்க. அப்ப நம்மிடம் உள்ள பொருள்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது, நம்மளால அத ரசிக்கவே முடியாது. பாதுகாக்க மட்டும் தான் முடியும். எப்படி குறிப்பா சொல்லணும்னா, விலையுயர்ந்த கார வாங்கிட்டோம்னா, அந்த விலையுயர்ந்த கார பராமரிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோமே ஒழிய, அதுல உட்கார்ந்து ரசிக்க மாட்டோம். குறிப்பா பேருந்துல இயற்கையில பேருந்தோட சீட்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம போம்போது, கண்ணாடி வழியா ரசிச்ச காலங்களோட, அ இந்த விலை உயர்ந்த பொருட்களை நாம் வாங்கிட்டு போம்போது, அதுல ஏதாவது கிராட்ச் விழுந்துருமா? எங்கேயாவது இடிச்சுருவோமா? இல்ல ரோட்ல நிறுத்தும்போது பார்த்து நிறுத்துவோமா? இல்ல மத்தவங்க ஏதாவது செஞ்சுருவாங்களா? இல்ல வெயில்ல நனைஞ்சிருமா? மழையில தேய்ஞ்சிருமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ட் பார்ப்போம்.
அப்ப இயற்கை நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய 2 விஷயங்கள் என்னன்னா, ஒரு பொருள் இருக்க வேண்டிய தன்மையிலிருந்து கொஞ்சம் அதிகமாக சென்றால், நாம் அதனுடைய தன்மையை இழந்து, அதிலிருந்து முற்றிலுமாக நமக்கு ரசிக்கும் பழக்கத்தை நாம் இழந்து விடுகிறோம். இப்ப இந்த வெயில்ல நம்ம பாருங்களேன், அ நார்மலா நம்ம வெயில்ல போயிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார்றதுக்கும், இந்த அக்னி நட்சத்திரத்தில வெயில்ல போயிட்டு வந்துட்டு உட்கார்றதுக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா, நம்மள மாய்ஸ்சர்ஸ் எடுத்துப்போம், கொடை எடுத்துப்போம், சன்கிளாஸ் எடுத்துப்போம். இந்த பிரிவென்டிவ் மெடிசின் நம்மளோட எடுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருப்போம். அதே வெயில் நார்மலா இருக்கும்போது எந்த விதமான பிரிவென்டிவும் எடுத்துக்க மாட்டோம். நம்மளோட வேலைய நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்ப ஒரு செயலானது என்னை பாதுகாக்கிறதா? அல்லது என்னுடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறதா? அப்படின்னு பார்க்கும்போது, என்னிடம் குறைவாக உள்ளது பொழுது, அதை நான் ரசிக்கிறேன். அதோட இருக்கேன். அதோட என்னோட ஒத்துப்போ முடியுது. அதோட எல்லைக்குள்ள என்னால வாழ முடியுது. அதுவே கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா, நான் நானா இருக்க முடியல. அது என்ன சொல்லுதோ, அதோட கட்டுப்பாட்டுக்கு நம்ம செல்ல வேண்டியதா இருக்கு. இதிலிருந்து நம்ப மனநிலைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது, குழந்தை பருவத்திலிருந்து நம்ம வளர்ந்துகிட்டே தான் வருவோம். குழந்தை பருவத்திலிருந்து நம்மளுடைய செயல்களை கற்றுக்கொண்டு தான் வருகிறோம். ஆனால், அத போக போக வளர்த்துக்கணும் அப்படிங்கிற வெறியில நம்ம என்ன செய்வோம், அ ஒரு சில காரணங்கள்ல நம்பளோட தான் இருந்தாங்க. அவங்க பாரு எப்படி முன்னேறிட்டாங்க. நம்பளோட தான் இருந்தாங்க. அவங்க பாரு எப்படி இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெயில் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி தன்னுடைய வெப்பநிலை அதிகரிச்சுக்கிட்டே போகுதோ, அதுமாரி மனிதர்கள் தன்னுடைய மனநிலையும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருவோம். அ 30 வயசுல அவன் வீடு கட்டிட்டான். 30 வயசுல அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான். 30 வயசுல அவனுக்கு வந்து எல்லாமே வாழ்க்கையில அமைஞ்சிருச்சு. நம்மளுடைய மனநிலையில பயணிச்சா கூட, அ அதாவது சில கோள்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பூமியில மாற்றங்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிற மாரி, சில மனிதர்கள் நம்ம சும்மா இருந்தா கூட நம்மகிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. "நீ வாழ தெரியல. உனக்கு வாழ தகுதி இல்ல. உனக்கு இந்த உலகத்த புரிஞ்சுக்க தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுல அதே உலகம் தான் சொல்லி தரும். "பொய் பேசாத, ஏமாத்தாத, பித்தலாட்டம் பண்ணாத, யாருக்கும் கெடுதல் பண்ணாத" அப்படின்னு சொல்லிக் குடுக்கக்கூடிய உலகம், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் சொல்லிக் குடுக்குறதுன்னா, அவனுக்கு பொழைக்க தெரியல. நம்பி ஏமாந்துட்டான். அ இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் மாரி தான். மார்னிங்ல இருக்கக்கூடிய 6 டூ 7 அந்த சூரியன் எப்படி இருக்காங்கிறதுக்கும், ஒரு 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் எப்படி அப்படிங்கிறத, நம்முடைய லைஃப் பேலன்ஸ்ல சிலருடைய வார்த்தைகள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ப சில சமயங்கள்ல நம்மளுடைய நேரங்கள்னால நம்ம என்ன செய்றோம், அதுக்கு உடன்பாடு செய்யும் பொழுது, நம்மள அறியாம எதையாவது ஒண்ண இழப்போம். அது நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா, நமக்கு பாராட்டுகள் அதிகமா கிடைக்கும். ஆனா, ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டுருச்சுன்னா, அ த மிராக்கிள் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரி நட்சத்திரத்தில வந்து நல்ல வெயில் இருக்குங்கும்போது, எதிர்பாராத ஆலங்கட்டி மழை ஒண்ணு பெஞ்சா எப்படி மக்கள் சந்தோஷப்படுவாங்களோ, அந்த மாதிரி தான் இந்த நாம் படக்கூடிய வேதனைகளும் இருக்கும். அதனால மனிதனுடைய மாற்றங்கள், அ மனிதனுடைய அ செயல்கள் எதை பொறுத்து அமைகின்றன? இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளால பல காரணிகள்ல நிருபமாகின்றன. குறிப்பா சொல்ல போனோம்னா, நம்ம ஒரு ட்ரெக்கிங் போம்போது எப்பயுமே எப்படின்னா, என்னென்ன பொருள் தேவையோ நம்ம முதுகுல சுமந்துகிட்டே போயிருவோம். அந்த ட்ரெக்கிங் போறதுக்கு முன்னாடியே சொல்லிருவாங்க. இங்க ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வாங்க, ஸ்டிக் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அந்த கிளைமேட்டுக்கு தேவையானது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படிம்பாங்க. அப்ப நம்ம அத எல்லாத்தையும் சுமந்துகிட்டு தான் போவோம். ஆனா, அந்த மலை ஏறும்போது இருக்கக்கூடிய ஆசை, மலை ஏறிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சமயத்துல என்ன ஆயிரும், "ஐயோ! இன்னும் ஏறணுமா? அ கம்முனு இருந்திருக்கலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு சில சூழ்நிலைகள் நமக்கு அங்க போனோம்னு தோணும். அப்ப மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே ஒரு பொருள அடையணும்னு நினைக்கும் பொழுது, அது நல்லா தான் இருக்கு. ஆனா, அதுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கும்போது தான் அந்த மனநிலையில சற்று மாறுதல்கள் ஏற்படுகின்றன. அதுதான் இந்த வெயில் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுது. நான் நானா இருக்கும்போது என்ன நீ ரசிக்கிற. ஆனா, நான் என்னுடைய சூழ்நிலையால, என்னுடைய பரிணாமங்கள் மற்றவர்களாக மாற்றப்படும்போது, நான் என்னுடைய சூழ்நிலையிலிருந்து மாறி, ஒரு டிகிரிய நான் அதிகமா உங்களுக்கு குடுக்கும்போது, இதே ஒளிக்கற்றைய நான் உங்களுக்கு குடுக்கும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா, அது விற்கப்படுறோம். அப்ப ஒரு செயல் ஒரு செயல் மாறுறதுக்கு காரணம், இந்த மனிதர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம, "எவ்வளவு வெயில் பாரு" அப்படின்னு டக்குன்னு சொல்லிருவோம்.
இதேதான் இந்த குடும்பத்திலயும் நடக்கும். எப்பயுமே ஒரு ஹியூமன் பீயிங் ஒரே மாரி தான் இருப்பாங்க. சில சூழ்நிலைகள்ல மற்றவர்களுடைய கருத்துக்களை பரிணாமம் பண்ணும்போது, அவர்கள் ஒரு சில வார்த்தைகள சொல்லும்பொழுது, "என்ன இவன் இப்படி சொல்லிட்டான்?" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப அத்தன வருஷம் செய்யக்கூடிய செயல்களை விட்டுட்டு, அவங்கிட்ட இருந்து பின்வாங்கிருவோம். அப்ப ஒரு அக சூழ்நிலைகளும், புற சூழ்நிலைகளையும் நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள்ல நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, ஒரு 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 சீதோஷண நிலை. ஒண்ணுமே இல்ல. வெயில்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். குறிப்பா சொல்ல போனோம்னா, நான் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டங்கள் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எப்பயுமே. ஆனா, அந்த திருச்சிய விட்டு நம்மளால எங்கேயாவது வெளியில முடியுமா? அப்படின்னா, அந்த ஊர விட்டு நம்மளால வெளியில முடியாது. மத்த இடத்துல ஒன்றி போய் இருக்க முடியாது. ஏன்னா, அந்த ஊரோட நிலைமையே நம்ம பழகிட்டோம். நான் இப்ப எல்லா ஊருக்கும் பயணிச்சா கூட, நான் சொல்வேன், "எங்க திருச்சி வெயில், வெயில் தான். ஆனா, உங்க ஊர் வெயில் அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு தன்மை எங்க ஊர் வெயிலுக்கு கிடையாது." இப்ப எங்க அம்மா ஊருக்கு போனாலும், எங்க அம்மா ஊரோட வெயில் அவ்வளக்கா இருக்காது. அவங்க சத்தியமங்கலம். ஆனா, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய சீதோஷ நிலை எனக்கு என்ன ஆயிரும்னா, உடம்புல வெயில் கொப்பளமா ஆயிரும். இத்தனைக்கும் அங்க வெயில் கிடையாது. ஆனாலும் அந்த டெம்பரேச்சர் என்னோட பாடி ஏத்துக்கல. அங்க இருக்கக்கூடிய கிளைமேட் எனக்கு உடம்புல சில உபாதைகளை உருவாக்குது. அப்ப நாம் எதோடு பயணிக்கிறோமோ, எந்த சீதோஷ நிலையில் பயணிக்கிறோமோ, அதை என்னுடைய உடம்பு உட்கொள்கிறது. அதுபோல தான் நாம் எந்த மனிதர்களோட பயணிச்சுக்கிட்டே இருக்கோமோ, அந்த மனிதர்களுடைய சாயல்கள் நம்மகிட்ட இருக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா, நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்கள நீங்க பாருங்களேன். "நான் இப்ப தான்டா உன்னைய பத்தி நெனச்சேன்" அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. "இல்லடா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்கு வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தன்னை அறியாமல் ஒரு செயல் நடப்பதற்கு கூட இந்த உலகமானது அந்த நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அப்படி ஏதோ ஒண்ணு நமக்கு உதவிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் 5 ஐம்பூதங்கள் வழியாக 5 சிவாலயங்களை கட்டினவர்கள் நம் தமிழர்கள். குறிப்பா சொல்லப் போனோம்னா, இயற்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா, நம்ம எத அந்த இயற்கை கிட்ட குடுக்குறோமோ, அந்த இயற்கை நமக்கு திருப்பி குடுக்கும். நம்ம எத அந்த இயற்கை கிட்ட கேட்கிறோமோ, அந்த இயற்கை நமக்கு குடுக்கும். குறிப்பா சொல்லப் போனோம்னா, சிலப்பதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எந்த கடவுளையும் நம்பி குடுக்கவே இல்ல. அவன் வச்சிருக்கிறது ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும், திங்கள் போற்றதும் திங்கள் போற்றதும் தான் ஆரம்பிக்கும். குறிப்பா சூரியனை வணங்கி நாம் இந்த செயலை செய்வோம். நிலவினை வணங்கி நாம் இந்த செயலை செய்வோம். நம்ம ஒவ்வொரு முறையும் பொங்கல் கொண்டாடும்போது கூட சூரிய பொங்கல் கொண்டாடுறோம். அப்ப சூரிய பொங்கல் கொண்டாடுவதற்கான நோக்கம் என்ன? இந்த உலகமானது இன்று வரை வாழ்கிறது அப்படின்னா, இந்த இயற்கை அழியாமல் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று சூரியன் தன்னுடைய வேலையை தானாக செய்து கொண்டே இருப்பது. அப்ப இந்த வெயில் காலங்களில் நாம் எந்த விதமான செயல்களை செய்ய வேண்டுமானால், குறிப்பா சொல்லப் போனோம்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முக்காவாசிகளான நேரங்கள் என்ன தெரியுமா செய்வோம்? இந்த அலர்ட் மெசேஜ் குடுத்து கூட நாம் சில சமயங்களில் அதை கண்டுக்க மாட்டோம். போகாதேன்னா போவோம், செய்யாதேன்னா செய்வோம். அ ஏன் அப்படி இந்த மனிதர்களுடைய மூளை அந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, அப்படி இருக்காது. ஒண்ணும் ஆயிராது அப்படின்னு சொல்லக்கூடிய சில பகுதிகள். குறிப்பா சொல்லப் போனோம்னா, ஒரு பெரிய பாறை இருக்கிறத நம்மளால பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி ஓரமா போயிருவோம். ஆனா, ஒரு சின்ன கல் இருக்கிறது, அந்த கல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். குறிப்பா இன்றைய 2026 தேர்தல் நமக்கு பறைசாற்றியது அதுதான். அ வெயில் மாதிரி தான் ஆயிருச்சு. ஏன் அப்டின்னா, அ அ இந்த உலகம் ஜீவிக்கிறதுக்கான காரணங்கள் நான் மட்டும் தான் அப்டின்னு நெனச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல, இல்ல இல்ல எங்களாலயும் புரொடக்ட் பண்ண முடியும் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இளைய சமுதாயம் ஒன்று திரண்டு, அ அதாவது இது இருந்தா தான் இது அப்டிங்கிற இடத்துல இது எதுவுமே வேண்டாம். எங்களால இன்னைக்கு முன்னுக்கு வர முடியும் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு என்ன சொல்றது? ஒரு குளிர்ச்சியான பகுதிய நமக்கு குடுத்துருக்காங்க. எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்திய காரல் மார்க்ஸ், சேக்வாரா அவர்கள்லாம் போராடி பெற்றதை விட, அ ஒரு இளைய ரத்தம். அதுதான் நான் சொல்வேன். குறிப்பா சொல்ல போனோம்னா, ஒரு வெயில் வந்து ஹாட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறுக்கிறோம். ஆனா, அந்த வெயில்ல தான் என்னென்ன பிரிவென்டிவ் எடுக்கணுமோ, என்னென்ன வடாம் போடணுமோ, வத்தல் போடணுமோ, அ என்னென்ன அதாவது வெயில்ல மோர் மிளகா காய வைக்கிறது, வடாம் போடுறது, வத்தல் போடுறது, சுண்ட வத்தல் போடுறது, ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது. இந்த சமயத்துல தான் வேப்பம்பூ கீழ நெறைய விழும். அத பொறுக்கி வச்சுக்கிறது. ஒரு மெடிசினல் பிளான்ட், ஒரு மெடிசினல் தியரி, ஒரு சமூகத்துல வந்து என்ன அப்டின்னா,
நாளைக்கு வந்து எந்த விதமான பொருளும் இல்லைன்னா கூட, அ இருக்கிற பொருள வச்சு நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்களில் ஒன்று சித்திரை மாதங்கள். குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த சித்திரை மாதம் பொறந்துருச்சுனாலே இந்த மாங்கா பச்சடிய வச்சு சாப்பிடுவோம். இத்தனைக்கும் அது புளிப்பு, அ வேப்பம்பூல இருக்கக்கூடிய கசப்பு, அதுக்கப்புறம் ம் மாங்கால இருக்கக்கூடிய துவர்ப்பு எல்லா ருசியுமே அதுல இருக்கும். 6 வகை ருசியும் அதுல இருக்கும். அப்ப ஒரு மாதங்கள், வெயிலான மாதங்கள், அதுல குறிப்பா இவ்வள காரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இந்த மாதங்கள்ல பார்த்தோம்னா, நம்ம தான் ஊறுகாய் போடுவோம். இந்த மாதங்கள்ல தான் கிடைக்கக்கூடியாத பொருட்கள், அந்த மாவுடு கிடைக்கும், ஆவக்காய் கிடைக்கும். வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா, அங்கங்க கொட்டி கிடக்கும். த பிளசன்ட் என்வைரன்மென்ட் குடுக்கக்கூடிய மாதங்களும் ஒன்று. அழகாக கொன்னை மலர்கள் பூக்கின்ற மாதங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த வெயில் மாதங்கள்ல சொல்லலாம். அதே மாதிரி இளநீ அதிகமா கிடைக்கக்கூடிய மாதங்கள், அ வெள்ளரி காய் சாப்பிடக்கூடிய மாதம், குளிர்ச்சியான பொருளும் இங்க கிடைக்கக்கூடிய மாதங்கள்ல இந்த மாதமும் இருக்கு. அப்ப இப்ப ஐஸ் சாப்பிடுங்களேன். அ வெயில் அதிகமா இருக்கு, அதனால ஐஸ் சாப்பிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய நம்ம போய் அந்த தண்ணிய பார்த்தோன்னா எப்பயுமே காவிரி இருக்கும். எப்பயுமே கொள்ளடம் இருக்கு. ஆனா, இந்த வெய்ய காலத்துல அந்த காவிரியும், கொள்ளடத்துலயும் கொஞ்சம் போம்போது, அதோட சுகமே அலாதி சுகம். மத்த காலங்கள்ல நம்ம போய் குளிக்கிறதுக்கும், இந்த மாதிரியான காலங்கள்ல நம்ம போய் ஒரு நீர்நிலைகள்ல குளிக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் அதிகம். குறிப்பா எங்க அம்மா ஊர் பக்கத்துல கொடிவேரி இருக்கு. அது டூரிஸ்ட் ஸ்பாட். மத்த காலங்கள்ல அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல பார்த்தோம்னா இருக்கக்கூடிய ஆட்கள் கம்மி. ஆனா, இப்போ அந்த கொடிவேரி சைடு போனோம்னா நிக்கிறதுக்கு இடமே இருக்காது. அப்ப மக்கள் அ இந்த வெயில வெறுக்கிறாங்களே ஒழிய, ஆனா இந்த வெயில்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நான் எப்படியாவது என்னைய காப்பாத்திக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்ப குளிச்சுட்டு வரும்போது அந்த வெயில்ல மக்கள் சொல்லுவாங்க, "இந்த வெயிலுக்கும், இந்த தண்ணிக்கும் அருமையா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 விதமான மனநிலைகளை நாம் இங்க சந்திக்க நேர்றோம். ஒரு பகுதி வெயில் குடுக்குது, ஒரு பகுதி கூலிங் குடுக்குது. இதுதான் மனிதனுடைய மனநிலை. நமக்கு எங்க சிக்கல் இருக்கு அப்படின்னா, நம்ப கிட்ட தான் இருக்கு. அந்த சிக்கலை எங்க அகுக்கணும் அப்படின்னா, அதுவும் நம்ப கிட்ட தான் இருக்கு. இந்த 2 கான்ட்ராஸ்டையும் நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, அவன் சொல்லிட்டான், அவன் செஞ்சுட்டான், அவன் பண்ணிட்டான். யாரும் யாரையும் தடுக்கவும் முடியாது. யாரும் யாரால அழிக்கவும் முடியாது. நம்மளுடைய எண்ணங்கள் நல்லவையாக இருந்தால், நல்ல செயல்களை நோக்கி பயணித்தால், இந்த பிரபஞ்சமானது நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வெயில் நமக்கு கத்துக் குடுக்கக்கூடிய செயல். குறிப்பா இந்த வெயில்ல பார்த்தீங்கன்னா, அம்ம போட்டும், அ நெறைய நீர்மோர் பானகம், பங்குனி தேரு, பால் குடம் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாசம்னா தேரு, அம்மனுக்கு காப்பு கட்டு. இந்த மாதிரியான சீசனல் ஃபெஸ்டிவல் இருக்கக்கூடிய மாதங்களும் இந்த வெயில் காலங்கள் தான். குறிப்பா அம்மா வாத்துட்டா, இல்ல அம்பாளே நம்ம கிட்ட வந்து வீட்ல இருக்கா. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிசையாக இருந்தாலும் சரி, கோபுரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம் இருந்தாலுமே, மக்கள் தன்னுடைய மனநிலைகள்ல இருந்து, இல்ல இன்னும் இருக்காங்க, இன்னும் கடவுள் இருக்கு, இன்னும் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ இருக்கு, இவ்வளவு வாசல் வந்து மஞ்சள் தெளிக்கணும், இதுக்கு வேப்ப இலைய அரைச்சு குடுக்கணும், வெயில்ல தண்ணி வச்சு அதுக்கு 3 தண்ணி ஊத்தணும், 5 தண்ணி ஊத்தணும், அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஊசி போட்டா சரியா போயிரும் அப்படின்னு என்னதான் ஜனங்க கிட்ட சொன்னாலுமே, இந்த மித் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொன்மம் இன்னும் மனநிலைகளில் எந்தவித பிசுறும் இல்லாமல் நம்பிக்கை வடிவங்கள் கொண்டு இன்னைக்கும் கால் வலிக்க நடக்கிறது. ஆனா, கால் வலிக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா, ஒரு ட்ரெக்கிங் போயிட்டோ, ஒரு சினிமாக்கு போயிட்டோ, ஒரு இடத்துல வெயிட்டிங் பண்ணும்போதோ, இதே மக்கள் என்ன சொல்லுவாங்க, "எவ்வளோ நேரம் நிக்கிறது?" அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மாதங்கள்ல நீங்க பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பாருங்களேன், எவ்வளோ தூரம் நடந்து வருவாங்க. குறிப்பா எங்களோட ஊர்ல சமயபுரம் அப்படின்னா, எங்க இருந்தோ ஜனங்க நடந்து வருங்க. நான்லாம் யோசிப்பேன், ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜனங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, இதற்கான ரெமெடி அந்த ஜனங்களுக்கு கிடைச்சிருக்குமா? அப்படின்னா, அத பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. வெயில் மாட்டுக்கு வெயில் அடிச்சா கூட, நான் என்னுடைய வேலைகளில் கவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரண்டர்கள் 2 விதமான மனிதர்கள் இங்க பயணிக்கிறாங்க. இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் இன்று படிக்க வேண்டியதாக இருக்கு. இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நான் வாதிக்கணும் அவசியமே கிடையாது. அதே மாரி தான் இன்றைய மனநிலை. குறிப்பா சொல்லப் போனோம்னா, எப்பயுமே நம்மளுடைய அ இளம் பட்டாளங்கள் இந்த வெயில்ல பார்த்தோம்னா, டயர் வண்டி ஓட்டுறது, நுங்கு வண்டி ஓட்டுறது, ம் அ நீச்சல் அடிக்கிறது, அ அ என்னென்ன அதாவது இந்த வெயில் அப்படின்னாலே பம்பர விடுறது, பச்சை குதிரை தாண்டுறது, இதெல்லாம் இருந்த காலங்கள்ல வளர்ந்த நாம், இன்று ஒரு நுங்கு அப்படின்னு பார்த்தா, வெறுமை யாருமே அது சீப்பாரற்று கிடந்தது. இன்னைக்கு ஒரு நுங்கோட விலை ரூ. 5 ரூ. 10.
அதுவும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கா? அந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. பச்சை குதிரை தாண்டுற குழந்தைங்களெல்லாம் இன்னைக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. வெய்ய காலம் அப்படின்னு பார்த்துட்டா, வாய்க்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இளம் சிட்டுகள் இருந்த காலம். இன்று வாய்க்கால்லயும் தண்ணி இல்ல. இன்னைக்கு மனிதர்களும் அங்க இல்ல. குறிப்பா இன்னைக்கு ஒரு வீடியோ கேம்ல போட்டு உட்கார வச்சர்றோம். இந்த வெயில் மாசத்துல குழந்தைங்க வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அ அவங்க வீட்ல அம்மை போட்டுருச்சு. உடனே அவங்க வீட்ல அம்மை போட்டுருச்சுன்னா, அப்ப நமக்கும் வந்துரும். இந்த பிரிவென்டிவ் மெடிசின் குடுப்பாங்க. வேப்பிலைய வச்சு அரைச்சு உருட்டி, அதுக்கப்புறம் வந்து அத வெயில்ல தண்ணிய வச்சு, மஞ்சள ஊத்தி, அ யாரையும் உள்ள வராம, அந்த வாசனை இல்லாம, தாளிக்காம, கண்ணாடி பார்க்காம, அ அந்த போயி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வயசானவர்கள கூட்டிட்டு வந்து, "இன்னைக்கு தண்ணி ஊத்தலாமா? புண்ணு ஆறிருச்சா?" அவ்வளவு கேட்பாங்க இந்த வெயில்ல. அதே மாரி வடாம் போட சொன்னோம்னா, வத்தல் போட சொன்னோம்னா, மாடிக்கு மாடி போயி விளையாடிக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, எடுத்துக்கிட்டு, அம் அந்த சைல்ட்ஹுட் மெமரீஸ் அப்படிங்கிறது இந்த வெய்ய காலத்துல அதிகம். குறிப்பா இந்த வெயில்ல பார்த்தோம்னா, காலையில விளையாட போயிட்டோம் அப்படின்னா, அந்த ஆத்துல போய் பட்டம் விடுற நிகழ்வெல்லாம் இருந்தது. இந்த கள்ளழகர் இறங்கக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு எவ்வளோ பெரிய நிகழ்வோ, அந்த மாதிரி வெயில் அப்படின்னா லீவ் விட்டுருச்சுன்னா, அந்த பைய தூக்கி கழுத்துல சுத்திக்கிட்டு, அந்த இங்க் கடைசி நாள் அடிச்சுக்கிட்டு, நாளையிலருந்து லீவ் அப்படிங்கும்போது, அந்த ஓடி வந்து கீழ விழுந்து கால்ல அடிபட்டு முட்டியில ரத்தம் கொட்டுனா கூட, அதோட வெயில் அத வந்து உரைக்கவே உரைக்காது. "என்ன எருமாட்டு ஜென்மமோ!" அப்படின்னு கூட நான்லாம் திட்டு வாங்கியிருக்கேன். ஆனாலும் அடுத்த மாதம் இந்த வெயில் மாதம். 2 மாசத்துல அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு, அந்த வெயில் அந்த வேர்க்குருவோட அந்த மூஞ்சிய பார்த்து, அதெல்லாம் அப்பல்லாம் நைசில் கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்பல்லாம் இந்த சந்தனம் போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, டெர்மிகூல்ங்கிறாங்க, நைசில்ங்கிறான், ஷவர் டூ ஷவர்ங்கிறான். இந்த பிராண்ட் நெறைய வந்துருச்சு. ஆனா தீர்வுகள் அப்படிங்கிறது எத நோக்கி தான் நம்ம போறோம்னு தெரியல. அந்த காலத்துல பழைய சாப்பாடு சாப்பிடுவோம். பம்பரம் விளையாடி இருக்கேன். நான்லாம் பார்த்தோம்னா, பம்பரம் விளையாடாத நாள் கிடையாது. பச்சை குதிரை தாண்டாத நாள் கிடையாது. வெயில் சுடும். அதுவும் காவேரி ஆத்துக்கு போனோம்னா, அந்த மணல்ல நடந்து போனா தான் எனக்கு காவேரி. அதுக்குன்னே காலையிலே ஓடிருவோம். பழைய சாத்த எடுத்துக்கிட்டு 2 மாடு போட்டுட்டு அந்த காவேரி ஆத்துக்குள்ள போனோம்னா, பொழுது இறங்க வந்த காலம்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு காவிரி அப்படிங்கிறது இருக்கு. அங்க தண்ணி இல்ல. அதுல பண்ணக்கூடிய குழந்தைகளும் இல்ல. அதனால இந்த வெயில் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமானது. ஆனா இன்னைக்கு சன்கிளாஸு, இந்த மாய்ஸ்சரைசரு, அந்த கண்ணாடி, அதுக்கப்புறம் இந்த கொடை, மக்கள் ப்ரிவென்டிவ் ஆயிருச்சு. அந்த காலத்துலலாம் எந்த ப்ரிவென்டிவுமே இல்ல. இப்போ வெயில் தன்னுடைய மனநிலையை மாற்றிக் கொண்டதனால், மனிதனும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக் கொண்டான் போல இருக்கு. தன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் சேர்ந்து சூரியன என்விரான்மெண்ட்ட பொல்யூட் பண்ணும். அந்த என்விரான்மெண்ட் குடுத்ததோட விளைவு இந்த வெயிலோட தாக்கம். அதனால வந்ததோட விளைவு இன்னைக்கு இந்த சன் ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் தோல் வியாதிகள் எல்லாமே வந்துருச்சு. முன்னாடியெல்லாம் மக்கள் வந்து அந்த வியாதிய பத்தி எல்லாம் பயந்தாங்களா என்னன்னுலாம் எனக்கெல்லாம் தெரியல. ஆனா இப்போ எல்லாத்துக்குமே தனித்தனியா டாக்டர்ஸ் வந்ததுனால ஒருவேளை வியாதியோட அளவு அதிக அளவுகமா தெரியுதா அப்படின்னு தெரியல. ஆக மொத்தம் இந்த வெயில் அப்படிங்கிறது எப்படின்னா 2 விதமான தன்மைகளை நமக்குள்ள விதைத்திருக்கு. ஒரு தன்மை என்னன்னா, எந்த இடத்துல வெயில் அதிகமாக இருக்கோ மனிதர்கள் அந்த இடத்துல இருந்து மாறுபட்டு எந்த இடத்தில் நீர்நிலைகள் இருக்கோ அந்த நீர்நிலைகளை நோக்கி தங்களை பயணிக்க கொள்கிறார்கள். அப்போ ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கிற சக்தியை அறிந்து கொள்வதற்கு உதவுவதற்கும் இந்த வெயில் உதவுகிறது. தனக்குள் இருக்கக்கூடிய கொடுமைகளை அழித்துக் கொள்ளவும் இந்த வெயில் உதவுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த வெயில் நமக்கு உதவுகிறது. குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த வெயில் மாசத்துலதான் அம்மா அதிகமா போட்டோம் அப்படிம்பாங்க. வாசல்ல வேப்பிலைய நட்டுருங்க, அம்மா போட்டுருச்சுன்னா வெளியில வரவங்க யாரும் வரக்கூடாது. அதுவும் என்ன இந்த பொண்ணுக்கு வீங்க அம்மைன்னா அந்த செயின் போடணும் அப்படிம்பாங்க. அப்பெல்லாம் நான் கிராமத்துல இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வீங்க அம்மா வந்துருச்சுன்னா எங்க அந்த ஃபாலோ அப்ஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நகர்ப்புறங்கள் வாழ்விடங்கள் சற்று மாறுதல் ஆகும்போது, அந்த சூழ்நிலைகளும் சற்று மாறுதலாகி இன்னைக்கு வந்து சாப்பிடணும், பயணிக்கணும். அவ்வளோதான். மக்கள் தன்னை சுற்றியுள்ள நிகழ்வுகளை ரசிச்ச மாதிரி எல்லாம் தெரியல. ரசிக்கிறாங்களா அப்படின்னா, அவங்களால ரசிக்க முடியல. ரசிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா ரசிக்க முடியல.
ஒரு பேருந்துல ரூ. 5 டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து ரசிச்ச மனிதன், இன்னைக்கு ரூ. 50,00,000 காரு, 5 கோடி காருக்கு போறான். ஆனா அந்த கார் அவனுக்கு லக்ஸரி. கார் வெளியில இருந்து பார்க்கும்போது லக்ஸரியா இருக்கான். ஆனால் மனிதனுடைய மனநிலை அந்த லக்ஸரியான அளவுக்கு மாறவில்லை. அந்த கார பராமரிக்கணும். அந்த கார்ல யாரும் இடிக்கக்கூடாது. அந்த கார கரெக்ட்டான இடத்துல பார்க்கிங் பண்ணணும். அந்த கார்ல ஒரு ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படி ஆயிட்டோம். குறிப்பா என்னுடைய பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வண்டி ஓட்டிக்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அப்ப அவங்க அப்பா கேட்ட வார்த்தை, "வண்டிக்கு ஒண்ணும் ஆகலையே" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மனிதனுடைய மனம் எப்படி ஆயிருச்சுன்னு பாருங்க. அ என்னோட உடம்புக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, நான் ரூ. 2 மாத்திரை, ரூ. 1 மாத்திரை, இல்ல ஒரு பேராசிட்டமாலோ போட்டு நான் எப்படியாவது சரி பண்ணிக்கலாம். ஆனா ஒரு செல்போனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா, அதோட டிஸ்ப்ளே போயிருச்சுன்னா, அதுக்கான செலவுகள் அதிகம். இப்ப உயிரற்ற பொருட்கள் வாழ்வதற்காக உயிருள்ள மனிதன் சித்திரவதைப்படுகிறான். அதுதான் இன்னைக்கு உலகம். ஒரு டிவி 32 இன்ச் டிவி அது மாட்டினா அத நம்ம தான் இயக்கணும். ஆனா அந்த 32 இன்ச் டிவிய இயக்குவதற்காக மனிதன் உயிரற்ற பொருளை இயக்குவதற்காக உயிருள்ள மனிதன் பலவித கஷ்டங்களை எதிர்கொள்றான். இந்த வெயில் கத்துக் கொடுக்கிற பாடம் அதுதான். ஒரு பொருள் அளவுக்கு அதிகமாகவோ தன்னுடைய மனநிலைகளில் நாம் மாற்றங்களை மேற்கொள்ளும் போது அது ரசிக்கப்படவே படாது. அதற்கு பதிலாக அதனுடைய எதிர் விளைவுகளை சந்திக்க கூடும். அதனால் மனிதர்கள் இந்த வெயில் காலங்கள்ல என்னென்ன நம்மளால எது எது ரசிக்க முடியுமோ அதெல்லாம் ரசிக்கலாம். குறிப்பா சொல்ல போனா, ஐயோ வெயிலா இருக்கு, வெளியில போக முடியலையே, போலாம். அதாவது எல்லாத்துக்குமே நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம்னா அதுல ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு செயல் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாக நடந்திருக்கலாம், எனக்கு ஒரு மாதிரியாக நடந்திருக்கலாம். அதனால 10 பேர் சொல்றத வச்சு ஐடியாலஜியா நம்ம முடிவு எடுக்க முடியாது. கொஞ்சமாவது வாழ்க்கையில பயணிக்கணும்னா சில சூழ்நிலைகளை கடந்துதான் ஆகணும். அது குறிப்பா மழை பெஞ்சாலும் நம்ம திட்டுறோம், வெயில் அடிச்சாலும் திட்டுறோம். ஆனா இது 2ம் இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. அதனால் இயற்கையை போற்றுவோம் என்று சிலப்பதிகாரம் கூறுவது போல், இயற்கையை போற்றுவோம், இயற்கையை ரசிப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி ஸ்ரீவித்யா.